இப்பொழுது நான் பூமியின் பிறப்பு பற்றி இப்ப பேசப் போறேன். ஆரம்பத்தில இருளும், தூசியும் மட்டுமே இருந்தன. மிதக்கும், அமைதியான, முடிவில்லாத. பின்னர் சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, பிரபஞ்ச வெற்றிடத்தில் குழப்பத்தின் தீப்பொறி கிளர்ந்தெழுந்தது. சுழலும் வாயுவும் பாறையும் ஈர்ப்பு விசையின் கண்ணுக்குத் தெரியாத கையால் ஒன்றாக இழுக்கப்பட்டு நடனமாடத் தொடங்கின. மோதல்கள் மென்மையான தூசியை ஒளிரும் கல்லாகவும், கல்லை உருகிய உலகமாகவும் மாற்றியது. நெருப்பு மற்றும் புயல்களால் மூடப்பட்ட புதிதாக பிறந்த பூமி. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக விண்கற்கள் வானத்திலிருந்து தீப்பொறிகள் போல மழை பெய்தன. நீர், உலோகங்கள் மற்றும் உயிர் விதைகளை கொண்டு வந்தன. மெதுவாக மேற்பரப்பு குளிர்ந்து பெருங்கடல்கள் உருவாகின. அமைதியான சூரியனின் முதல் ஒளியை பிரதிபலிக்கும் பரந்த கண்ணாடிகள். மின்னல் தாக்கியது. எரிமலைகள் கர்ஜித்தன. ஆழமான இருண்ட கடல்களில் ஏதோ ஒன்று கிளர்ந்தெழுந்தது. எளிமையானது, உடையக்கூடியது, உயிருடன் இருந்தது. குழப்பத்திலிருந்து படைப்பு வந்தது. நெருப்பிலிருந்து உயிர் வந்தது. பூமி பிறந்தது. இளமையாக, காட்டுத்தனமாக, வாக்குறுதிகள் நிறைந்ததாக இருந்தது.